ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலாஜி. எப்படி என்னடா ரொம்ப நாள் வீடியோ போல ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, ஒரு சில பல வேலைகள், அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல. ஸோ இனிமேல் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். இப்போ என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம், என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் பிகினர்ஸ்க்கு இருக்கிற ஒரு டவுட்டு. அதாவது நான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது எனக்கு வந்த டவுட்ஸ் என்ன அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவாக ஒரு வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம், அதாவது இப்போ இந்த ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஒரு புதிதாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சில பேருக்கு தான் நான் சொல்கிறேன், இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், அதாவது நான் ஏதோ ஒரு பெயிண்டிங் பண்ணும்போதோ இல்லை ஸ்மட்ச் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஐகான் காட்டாது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ் டூல் காட்டாது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி காட்டும், இல்லைன்னா ப்ரஷ்ஷோட ஐக்கானே காட்டும். எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் என்ன சைஸில் வைக்கிறேன், ஸ்மால் பிக் அப்படின்ற மாதிரி எதுவுமே காட்டாது. அது ஏன் காட்டல அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அது எப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு போகும்போது இந்த வீடியோ கம்மியான ஒரு டியூரேஷனில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு நான் தெளிவு பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐக்கான் ப்ளஸ் ஐக்கான் வருதா, ப்ராப்ளமே இல்லை. ப்ரஷ் ஐக்கான் வருதா, ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு நார்மலாக நான் அந்த எந்த சைஸ் வைக்கணுமோ அந்த ஐக்கான் வர மாதிரி இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம். உங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஃபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை கிளிக் பண்ண உடனே நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இது போல் உங்களுக்கு காட்டும். இது எப்படி ப்ராப்ளமாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கலர்ஸில் போயிட்டு பிளாக், சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஐக்கான் ப்ளஸ் ஐக்கான் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் பெருசாக ஒரு இது டார்க் மாதிரி உட்காருது. இது போல் இருந்தால் நம்ம எப்படி அளவில் ஒர்க் பண்ண முடியும்? அது போல் இருக்கும்போது நீங்கள் கேப்ஸ் லாக் ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி ஆனில் இருந்தால் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு உங்களுக்கே தெரியும், ஆன் ஆஃப் பண்ணி பாருங்கள். ஆன் ஆஃப் அப்படி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது, அது உங்களுக்கு ப்ரஷ் ஐக்கான் மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று கீழே இருக்கும் பாட்டமில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ரைட் சைடில் க்ரூசோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ நார்மல் ப்ரஷ் டிப் அப்படின்னு இருக்கும், அதில் இருந்தால் ஓகே. ஆனால் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் இருந்தால் அதுதான் அங்கே ப்ராப்ளமே. அந்த ப்ராப்ளத்துக்கான ரீசன் அதுதான். இப்போ நீங்களே பாருங்கள், நார்மல் ப்ரஷ் டிப்பில் இருந்தால் இது போல் இருக்கும், ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருந்தால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் வச்சு ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்குது. சேம் அந்த ப்ளஸ்ஸும் இதுவும் ஒரே கேட்டகரி தான், எதுவுமே நமக்கு தெரியாது. இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம எடிட் ஆப்ஷனுக்கு போகிறோம். ப்ரெஃபரன்ஸ் ஆன் பண்ணுறோம், க்ளோஸ் அப் ஆகிறோம்.
போன உடனே ஹேண்டில்லேருந்து நார்மல் ப்ரஷ் டிப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணுறோம். ஓகே பண்ணோடனே உங்களுக்கு நார்மலாக இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிகினர்ஸ், அதாவது வந்து ஃபோட்டோஷாப் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். தேங்க்யூ.